Hi. என்ன 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். என்னடா மேம், நீங்க வீடியோ எண்ட்ல தானே ஆல் தி பெஸ்ட் சொல்லுவீங்க, என்ன ஸ்டார்டிங்லேயே ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல நிறைய செல்ஃப் டவுட்லாம் வர சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ரிமைண்டரா கொடுக்குறேன். உங்களோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் கொடுக்குற கொஷின்ஸை, நான் கொடுக்குற கொஷின்ஸை சின்சியரா டெடிக்கேட்டடா படிங்க. கண்டிப்பா நீங்க வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். என்ன மேம் சொல்றீங்க, சிம்பிளா சென்டம் ஸ்கோர் பண்ணலான்றீங்களே, ஆனா கொஷின் நம்பர் 22 அண்ட் கொஷின் நம்பர் 32 கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டென்ட் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். எஸ் பசங்களா, கண்டிப்பா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்கிறப்ப அங்க நடுவில் வர இந்த கொஸ்டின் நம்பர் 22 அண்ட் 32 வந்து கம்பல்சரியா நீங்க எழுதியே ஆகணும்னு சொல்றப்ப அது நம்மளுக்கு தெரியாதப்ப நம்மளுக்கு வந்து மனசே உடஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 22 அண்ட் 32 வந்து நீங்க கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உனக்கு 2026ல கேட்க போறாங்க, நீ எதை படிக்கணும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா பசங்களா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சரியா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா வந்து நீ வந்து படிச்ச அப்படின்னா சென்டம் ஸ்கோர் பண்ண நீ வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோட நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகலாம், சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா மாடல் பேப்பர், அப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2022, 2023, 2024, 2025 இந்த 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப என்னென்ன கொஸ்டின் நம்பர் 22லையும் கொஸ்டின் நம்பர் 32லையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மாடல் பேப்பரில் பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து யூஸ்வலாக இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து உனக்கு நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 32 வந்து உனக்கு நியூக்ளியர் ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் பிஹெச் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே மேம், இது பிடிஏ பேப்பர்ஸ், அது இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்கு, ஸோ பார்த்தீங்கன்னா மே 2022 பேப்பரில் ஆப்டிக்ஸ் சாப்டர்லேருந்து சால்வ்டு ப்ராப்ளம் 3 இந்த மயோபியா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்டிக்ஸ் சாப்டரில் நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கணும். ஸோ சால்வ்டு ப்ராப்ளம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க புக் பேக்கை தாண்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தோன்னா சொல்யூஷன்ஸ் சாப்டரில் உனக்கு 6th ரோமன் நியூமரல்ல செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் மீடியம்க்கும் தான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்பரையும் சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த சாப்டரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ளூ சால்ட் என்ன, ஸோ ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஆர்ட்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, சரியா? அண்ட் செப்டம்பர் பேப்பரில் உனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் வந்து எப்படி கண்டுபிடிங்க அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஏப்ரல் 2023ல பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சாப்டர்லேருந்து உனக்கு மாஸ் டிஃபெக்ட் அந்த ப்ராப்ளம் வந்து கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ யூஸ்வலாக கொஸ்டின் நம்பர் 22ல எல்லாமே குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்கும், பிகாஸ் தட் இஸ் ஃபார் 2 மார்க்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 32 கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். சில நேரங்களில் ஏ ஆர் பி வந்து போட்டு கேட்கலாம், சரியா? ஏ ஒரு சாப்டர்லேருந்து பி இன்னொரு சாப்டர்லேருந்தும் கேட்கலாம், சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 22, 32 வந்து நீ பயாலஜி படிக்க தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸும் ஆர்ட்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் எல்லா சாப்டர்ஸ்லையுமே நல்லா வந்து தரவாக வச்சுக்கணும். ஸோ 2023ல உனக்கு மாஸ் டிஃபெக்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 22. அண்ட் கொஸ்டின் நம்பர் 32ல பார்த்தோன்னா பிஹெச் சால்வ்டு ப்ராப்ளம் 1 கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, ஏபி போட்டு, சரியா? ஏ வந்து பிஹெச் ப்ராப்ளமும் அண்ட் பி வந்து மாஸ் பர்சன்டேஜ் சால்வ்டு ப்ராப்ளம் 1 கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக மாஸ் பர்சன்டேஜ் பிஹெச் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பரில் உனக்கு அகெயின் பிஓஹெச் கால்குலேஷன், பிஹெச் கொடுத்துட்டு பிஓஹெச் கேட்டிருக்காங்க, ஓகே? அந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ சால்வ்டு ப்ராப்ளம் 5. ஸோ நீங்கள் பிஹெச் ப்ராப்ளம்ஸை விட்டுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மெட்டலர்ஜியில் பார்த்தோன்னா why nitric acid renders aluminium passive அந்த ஹாட்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால ஹாட்ஸ் கொஸ்டினையும் பார்த்துக்கணும், சரியா? ஸோ 2024, 2025ல தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத சாப்டர்ஸ்லேருந்து உனக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே? எக்ஸாமினருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலிமெண்ட்ஸ்லேருந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 8th ரோமன் நியூமரல்ல செகண்ட் கொஸ்டின்
அண்ட் நெக்ஸ்ட் மோல் கால்குலேஷன். என்னது மோல் கால்குலேஷனுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த கொஸ்டின் ரோமன் நியூமரல் செவரல் இல்ல 3rd கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே புக் பேக் தான். புக்கின்ல உனக்கு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சிருங்க. 2025 பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மீத்தேன். ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மீத்தேன் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ மீத்தேன்ல நம்மளோட ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பசங்களா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 32ல அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர். இது வரைக்கும் நம்ம வந்து 4 கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கவே இல்லை அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர்ல இருந்து. ஆனா ட்விஸ்டடா உனக்கு 2025 பேப்பர்ல உனக்கு அக்கௌஸ்டிக்ஸ் டாப்லர் எஃபெக்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ்டு ப்ராப்ளம் 1. சரியா? ஸோ இதையுமே நீ வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபார்முலாஸ் பார்த்துட்டு போங்க, சால்வ்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் தான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரி மேம் இதை படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பசங்களா இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் நீ ஸ்கிப் பண்ணவே கூடாது. மேம் இதே தான் கேட்பாங்க அப்படின்னா தேர் ஆர் 30% 40% சான்சஸ் உனக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் அதாவது 2025 இருக்கிறது ரிப்பீட் ஆகாது மேக்ஸிமம். ஸோ உனக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துட்டு போங்க. அப்போ நான் 22 32 அட்டென்ட் பண்ணதுக்கு நான் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் படிக்கணும் மேம் அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ இது 2 மார்க்ஸ் மாற்றி போட்டேனா. ஸோ இது 2 மார்க்ஸ், இது வந்து 4 மார்க்ஸ் இல்லையா? ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடுங்க. கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸும் ப்ராப்ளம்ஸும் பார்த்துடுங்க. ஃபிசிக்ஸில் எந்தெந்த சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் அதுவுமே நானே உனக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்ஸில் யூனிட் 2 ஆப்டிக்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணும், எக்ஸசைஸும் பார்க்கணும். சரியா? வெறும் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போவாதீங்க. உள்ள இருக்கிற மயோபியா கொஸ்டின் தான் உனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உள்ள இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடணும். யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணும், எக்ஸசைஸும் பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லாவே கேட்குறாங்க. அண்ட் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக வருது. ஓகே, ஏபிசி போட்டும் உனக்கு கேட்கலாம். சரியா? உனக்கு ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து, கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து, சார்ஜ் கால்குலேட் பண்ணுறது, ஓம்ஸ் லா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 6 அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர்லேருந்து நிறைய பேர் அப்படியே விட்டுருவீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் பசங்களா விட்டுறாதீங்க, 2025ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆக்சுவலாக இதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஆனால் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லேருந்து உனக்கு 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி அதே மாதிரி இன்னொன்று இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸில் பார்த்தோன்னா யூனிட் 10 சாப்டர். ஸோ நான் எதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கணும் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இந்த கொஸ்டின் நம்பர் 22-32க்கு. ஸோ யூனிட் 10 சாப்டரில் உனக்கு பிஹெச் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே முக்கியம். சரியா? பிஹெச் கொடுத்துட்டு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது, பிஓஹெச் கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க, சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் கூட. சரியா? அண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் பார்த்தோன்னா உனக்கு புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீ வந்து பார்த்தா போதும். சரியா? ஸோ உனக்கு நான் ரோமன் நியூமரல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் பசங்க, இங்கிலீஷ் மீடியம் பசங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படித்தாவே போதும். அண்ட் புக்கின்ல நான் படிக்காமல் விட்டுடலாமானா கிடையாது. புக்கின்ல இருக்கிற நீ சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் சரி, மாலிகுலர் மாஸ் கால்குலேஷன் பசங்களா இது நிறைய தடவை கேட்குறாங்க. மாலிகுலர் மாஸ் கால்குலேஷன், பர்சன்டேஜ் காம்போசிஷன், இது எல்லாமே நீ வந்து தரோவாக படிச்சுட்டு போகணும். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் சாப்டரே ஒரு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷமான சாப்டர். கண்டிப்பாக நியூமரிக்கல்ஸ் இதுலேருந்து 22லயோ 32லயோ ஏதாவது ஒன்றாச்சும் கேட்டுருவாங்க. ஸோ இதை வந்து விட்டுடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 9 இதுவுமே வந்து நம்ம எக்ஸாமினருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர் தான். சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து புக் பேக்ல ரோமன் நம்பர் 6ல 5-6 இந்த ப்ராப்ளம். அண்ட் புக்கின்ல பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் சால்வ்டு ப்ராப்ளமையும் பார்க்கணும். அண்ட் மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும். அது சிமிலராக உனக்கு வந்து கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 11 கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸில் ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸ், ஏன்னா இதில் நியூமரிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இதில் இருக்கிற எல்லா ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டே போகணும். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 2025 4ல் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நம்ம ரோமன் நியூமரல் 6 7ல் இருக்கிற செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போங்க. சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 7 to 11ல் இருக்கிற எல்லா யூனிட்ஸில் இருக்கிற ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எதையுமே வந்து நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் உனக்கு வந்து
கொஸ்டின் நம்பர் 22ல 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா ப்ராப்ளம், நியூக்ளியர் ஃபிஷன் மாஸ் டிஃபெக்ட் ப்ராப்ளம், பிஹெச்பிஓஹெச் மாஸ் பெர்சன்டேஜ் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தோன்னா நம்மளோட ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சாப்டர்ல இருந்து மாஸ் பெர்சன்டேஜ், மோல் கால்குலேஷன், டாப்லர் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பசங்களா, நான் உனக்கு டிட்டோவா என்னென்ன பேப்பர்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் கொஸ்டின் நம்பர் 22க்கும் 32க்கும். ஸோ இதை நீ மிஸ் பண்ணாம அழகா படிங்க. அண்ட் நான் லைவ் செஷன்லயும் இது எல்லாத்தையுமே உனக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தர போறேன். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் எழுதணும்னு நான் சொல்லி தர போறேன். லைவ் செஷனையும் அட்டென்ட் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. இதோட PDF உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூடா.